இம்பல்ஸ் ஷாப்பிங்கை தடுக்கிறதுக்கான சில டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்கலைனாலே நிறையா கிளட்டரையும் குறைக்கலாம். அதே டைம் நமக்கு பணமும் சேவ் ஆகும். இதை நம்ம பழக்கமாக்கிக்கிட்டோம்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனான நம்மளோட பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுத்ததாகும். அதுக்கான ஒரு 15 டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இது 4.5 வருஷம் முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்தேன். 3 வருஷம் குக்கிங் சேனலாக இருந்தது. 3 வருஷத்தில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருந்தது. அடுத்த 1.5 வருஷம் நான் மினிமலிசம் அண்ட் டீக்ளட்டரிங் ரிலேட்டட் வீடியோஸ் போட ஆரம்பிச்சதில் 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு நீங்கள் எதாவது பொருள் வாங்காமல் வந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. அதுக்காக சில பேர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. கடைக்குள்ளே போயிட்டா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு, எம்டி ஹேண்டடாக வெளியில் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு யோசிப்பாங்க. அந்த மாதிரி கில்ட்டியாக எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. டோன்ட் பி அஃப்ரைட் டு சே நோ வென் லீவிங் எம்டி ஹேண்டட். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேண்டாத பொருளாக இருக்குது, அதோட அமேசானில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதை கொண்டு போய் ரிட்டர்ன் அட்லீஸ்ட் கேட்டு பாருங்கள். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத பொருள் ஏதாவது வாங்கிக்க முடியுமா, இல்லை கேஷை திரும்ப வாங்கிக்க முடியுமா. கேஷ் வாங்குறது கஷ்டம், பட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எப்போவுமே யோசிக்காதீங்க. நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா அதை ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அது கிளட்டராக தான் மாறும். இது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியில் கடையில் போய் வாங்கினாலும் சரி. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு பைசாவையும் ட்ராக் பண்ணணும். ஒரு டைரியிலையோ, நான் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுவேன். அதில் என்ன செலவு பண்ணியிருக்கோம், நம்ம அது நீடாக வாண்டான்னு 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. நீடுன்னு ஒரு காலம், வாண்ட்டுன்னு ஒரு காலம். நீடுனா இந்த க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நான்வெஜ் வாங்குறீங்க, உங்கள் ரெண்ட்டு, கேஸு, இதெல்லாம் நீடு. கண்டிப்பாக இதெல்லாம் தேவை நமக்கு. ஆனால் வாண்ட்ஸுங்கிறது ஏதாவது ட்ரெஸ் வாங்குறது, ஏதாவது அவுட்டிங் போயிட்டு வர்றது, ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறது, நம்மளுக்காக வேற ஏதாவது வாங்கிக்கிறது, இதெல்லாம் வாண்ட். அந்த மாதிரி நீட் வாண்ட்னு 2 காலமாக போட்டு அதை ட்ராக் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம அதை பார்க்கும்போது நம்ம வாண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நீடுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்த மாதம் அதை எப்படி குறைச்சிக்கலாமா, நம்ம கரெக்டாக பண்ணுறோமாங்கிறத நம்மளே எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப், டோன்ட் ஷாப் வித் கிட்ஸ். குழந்தைங்க கூட ஷாப்பிங் போகாதீங்க. போனாலே கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக நிறைய வாங்க வேண்டியது வரும். நிறைய பேரண்ட்ஸ் இதை பார்த்து இருப்பீங்க, நானும் அனுபவிச்சிருக்கேன். என் பையன் கூட போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாய் வாங்கிடுவான். ஒரு கடைக்காரர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் பில் போடும்போது. அவன் அங்கே பில் கவுண்டர்ல இருந்து ஒரு டாய் கேட்டோன்னே நான் கேட்டேன், என்னங்க எல்லாத்தையும் அவன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு. அது தெரிஞ்சுதாங்க நாங்கள் வச்சுருக்கோம். அப்போதானே வாங்குவாங்க, உங்கள் பையனாவது பரவாயில்ல 100 ரூபாய்க்கு வாங்குறான். எல்லாரும் ஏதோ போக்கிமான் கார்ட்ஸா, அது என்னன்னு எனக்கு சரியா தெரில, அந்த கார்ட்ஸ் 250 ருபீஸாம், அது வாங்குறாங்க. உங்கள் பையன் பரவாயில்ல, அதை தான் எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கடையோட இது பாருங்க, கரெக்டாக கவுண்டரில் குழந்தைங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுக்கிறதுக்காகவே திங்ஸ் வச்சுருக்காங்க. சாக்லேட்ஸு, இந்த மாதிரி கார்ட்ஸு, குட்டி குட்டி டாய்ஸு, காரு, இதெல்லாம். ஸோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க ஷாப்பிங்க்கு. ஏதாவது நீங்கள் ஃபன் ஆக்டிவிட்டியாக போகிறதா இருந்தால் வேறு ஏதாவது பார்க்கு இல்லை வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. ஷாப்பிங் போகிறது முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க போயிட்டு வர்றது பெட்டர். இதனால தான் நான் இப்போலாம் வாரம் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம். மளிகை சாமான், காய்கறி வாங்குறது என் ஹஸ்பண்டை மட்டும் நான் லிஸ்ட்டை எழுதி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா நானும் போனேன்னா என் பையனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் மட்டும் போயிட்டு வந்தாருன்னா செலவு நல்லாவே குறையுது. அதனால் அடுத்தது, ஹாவ் குட் சோஷியல் சர்க்கிள். உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாரும் நீங்கள் அதிகமாக பழக்கம் வச்சுக்கிறவங்க, அதிகமாக பேசுகிறவங்க, அதிகமாக செலவு பண்ணாதவங்களா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது, தேவையில்லாமல் அடுத்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இதை வாங்கலாம், இதில் இது வாங்கலான்னு எப்போவுமே வாங்குறத பற்றியே சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, என்ன மேக்கப் வாங்கலாம், இந்த மாதிரி உங்களோட சோஷியல் சர்க்கிளில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படி தான் இருக்கணும்னு தோணும். ஸோ உங்களோட சோஷியல் சர்க்கிள் எப்படி இருக்குங்கிறத நீங்களே கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான, உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பர்சன்ஸ், பீப்புள்ஸ் இருக்காங்களா, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி பர்சன்ஸாக உங்களை சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வளரலாம், அவங்களையும் உங்க கூட சேர்த்து வளர்க்கலாம். அடுத்தது, ரிசர்ச் பிஃபோர் பையிங். எந்த பொருளையுமே வாங்குறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு தான் வாங்கணும். எக்ஸாம்பிளுக்கு கர்டைன் எடுத்துக்கோங்களேன்.
கர்டன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஜன்னலோட ஹைட் 5 ஃபீட், அந்த 5 ஃபீட்டுக்கு தான் வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது கர்டன் ராட் வந்து ஜன்னலுக்கு மேலே ஹைட்டாக வைக்கணும், அதுக்கு சைடில் இவ்வளோ ஹைட் வரணும். எப்போவுமே வந்து லென்த்து கூட இருக்கும் போது போட்டால் தான் வீடை வந்து ஸ்பேஷியஸாக ரொம்ப அழகாக பெருசாக காட்டும். என்ன மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ், இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் போடுற வீடியோஸ் அவைலபிள் இருக்குது. புக்ஸில் இதெல்லாம் பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி ஒரு கர்டைன் வாங்கினோன்னா 9 ஃபீட் கர்டைன் போடும்போது தான் வீடு வந்து பெருசாக விசாலமாக நல்ல லைட்டிங்கோட காட்டும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எங்கள் புது வீட்டுக்கு போகும்போது 9 ஃபீட்டில் வந்துட்டு கர்டைன் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 ஃபீட் மாற்றிட்டு 7 ஃபீட்டில் போட்டிருக்கேன். அதுவும் கிடையாது, 7 ஃபீட் கிடையாது, ஆக்சுவலாக 9 ஃபீட்டில் போடணும். ஸோ அந்த மாதிரி வாங்கணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு டிஷ் வாஷர் வாங்க போகிறீங்கன்னா என்னென்ன பிராண்ட் இருக்குது, நிறைய ரிவ்யூஸ் இருக்கும். எல்லா ரிவ்யூஸுமே பாருங்கள். நீங்கள் ஷாப்பிங்குள்ளே அமேசான், மீஷோ அந்த மாதிரி ஆப்குள்ளே போனீங்கன்னா அந்த டிஷ் வாஷர் கீழே நிறைய பேர் ரிவ்யூஸ் எழுதியிருப்பாங்க. பட் அதில் சில இது வந்து பெய்ட் ரிவ்யூஸ். ஸோ அதுலேயே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெய்ட் ப்ரொமோஷன் இல்லாத சில பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரிவ்யூஸ் அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அடுத்தது மேக் அ லிஸ்ட். இது வந்து நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன், பட் இதில் நான் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்போவுமே நம்ம லிஸ்ட்டோட ஷாப்பிங் பண்ணோன்னாலே தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏதாவது ஷாப்பிங் ஆப்பில் வந்து ப்ரௌஸ் பண்ணணும், ஏதாவது வாங்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு போர் அடிக்குது, சும்மா போய் பார்ப்போம் அப்படி தோணுது அப்படின்னா அந்த டயத்தில் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஏதாவது மூவி பாருங்கள், இல்லைனா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை புக்கு படிங்க, இல்லைன்னா வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் அதை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாமல் சும்மா போர் அடிக்குதுங்கிறதுக்காக நம்ம முன்னாடிலாம் நிறைய வாட்டி சும்மா அமேசான் ஆப்பில் போய் ஏதாவது சர்ச் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ஒரு 200 ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அதுதான் அந்த இம்பல்ஸ். 200 ருபீஸ் தானேன்னு நினைக்கிறோம். அந்த 200 சேர்ந்து மொத்த எல்லா 200 சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம ஏகப்பட்டது செலவு பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்தது டீக்ளட்டர் பண்ணுங்க. வீட்டில் தேவையில்லாத பொருட்களை நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். டீக்ளட்டருங்கிறது ஒன் டைம் பண்ணிட்டு முடிக்கிற விஷயம் கிடையாது. அதே மாதிரி டீக்ளட்டரிங் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு மினிமலிசம். நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மினிமலிசம்னா டீக்ளட்டரிங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மினிமலிசம்ங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். மினிமலிசம்ல ஒரு சின்ன பகுதி தான் வந்து டீக்ளட்டரிங். நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை குறைக்கிறதுக்காக உள்ள ஒரு கான்செப்ட் தான் டீக்ளட்டரிங். வீடை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, வீடை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீக்ளட்டரிங் பண்ணுறது மூலமாக எந்த பொருள் நம்ம வாங்க வேண்டாம், எதை நம்ம வாங்கி இப்போ ரெக்ரெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ திரும்பவும் அந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு டீக்ளட்டரிங் அதிகமாக உதவி பண்ணும். அடுத்தது ரொம்ப பசியோடு வந்துட்டு ஷாப்பிங் போகாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு A to B போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் போகும்போது ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் பக்கத்துலேயே இருக்கும் A to B. ஸோ வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு A to Bக்கு ரொம்ப பசியோட ஒரு நாள் நாங்கள் போயிருந்தோம். போனோன்னே நம்ம நிறைய ஆர்டர் பண்ணுவோம் பசியில் இருக்கனால. சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்கு ஒரு செட் சப்பாத்தி, என் ஹஸ்பண்டுக்கு வேற வந்து மீல்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். பட் எங்களால் சாப்பிட்டு முடிக்கவே முடியல. பசின்னு ரொம்ப இருந்தனால சாப்பிட்டு முடிக்க முடியல. இன்னொன்று சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு தேவையில்லாமல் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணிட்டேன், அதில் வந்து 200 ரூபாய் மிச்சம் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபுட்டும் வேஸ்ட் ஆணுச்சு, பணமும் வேஸ்ட் ஆணுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பசியோட ஷாப்பிங் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கும் இல்லையா, மீஷோ, அமேசான், அந்த ஆப்ஸில் இருந்து உங்களோட கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ், ஏடிஎம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, டெபிட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அது இல்லைன்னா யூபிஐ வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது எதுக்காக உதவும் அப்படின்னா டக்குன்னு நம்ம பே பண்ணி வாங்க மாட்டோம். கேஷ் ஆன் டெலிவரி போடுறத விட கார்டு நம்பர்ஸ் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை போட்டு டக்குன்னு நம்ம வந்து பே பண்ணிடலாம். ஓடிபி மட்டும் போட்டால் பே ஆகிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணிவிடுங்க. கார்டு இன்ஃபர்மேஷனை டெலிட் பண்ணிவிடுங்க. இன்க்ளூடிங் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஆப்ஸ்லேயும் வந்து கார்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாங்குறத குறைப்பீங்க. இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 4 out of 5 டைம்ஸ் நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 24 to 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம்னா 4 out of 5 டைம்ஸ் நம்ம வாங்க மாட்டோம் அப்படின்னு ரிசர்ச் படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பொருளுமே வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுங்க. நீங்கள் வந்து ஜென்ரலாக ஸ்டோருக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறீங்கனாலும் சரி, வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த எக்ஸிபிஷன் சேல்ஸ்லாம் போடுவாங்க.
அந்த மாதிரி எங்கள் ஊரில் கொஞ்ச நாள் முன்னாடி புக் எக்ஸிபிஷன் சேல்ஸ் போட்டிருந்தாங்க. கவர்மெண்ட்டோடது போட்டிருக்காங்க அப்படின்னோடனே சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோன்னே நான் படிக்கணும்னு நினச்சி நிறைய புக்ஸ் அங்கே கிடச்சிது. எல்லா புக்ஸையும் எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப் வேற கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பில் கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்தோன்னே அவங்க போட்டு பார்த்துட்டு கிட்டத்தட்ட 3000 4000 ருபீஸ் சொன்னாங்க. நான் வந்து 7-8 புக் எடுத்திருந்தேன் தான். பட் நான் வந்து ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க 50% ஆஃப்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட கணக்கு வந்து 2000 வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவங்க வந்து 3 to 4000க்குள்ளே சொன்னாங்க. இவ்வளோ வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்குக்கா ரேட் தனித்தனியாக கேட்டால் எம்ஆர்பியிலேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் குறைச்சி சொல்கிறாங்க. அண்ட் அமேசான் ஷாப்பில் போயிட்டு நான் கடையிலே வந்து அமேசானில் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ரேட் வந்து அந்த புக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க சொல்கிற ரேட்டை விட அமேசானில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குது. ஸோ எக்ஸிபிஷன் சேல்ஸ் அப்படின்னோடனே நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும், 50% ஆஃபர் அப்படின்னு நம்மளை உள்ளே இழுக்கிறதுக்காக போடுறக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை நம்பி நம்ம உடனே வாங்கியிருக்கக்கூடாது. அந்த இடத்துல டிலே ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருந்து இது கரெக்டான விலை தான் நம்ம கொடுக்குறோமா, இதை விட கம்மியாக வேற எங்கேயும் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸிபிஷன் சேல்ஸை சும்மா எக்ஸிபிஷனை வந்து கண்காட்சியாக வச்சுக்கோங்க. வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நம்மளுக்கு பணம் சேவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அவாய்ட் டெம்டேஷன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா செடினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு செடி வாங்க ஆரம்பிச்சேன்னா என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. செடியை வந்து ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டேன், ஏதாவது செடி நர்சரி பார்த்துட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று வாங்காமல் வரமாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நர்சரி போகிறத நான் அவாய்ட் பண்ணிப்பேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து செடி எதுவும் வாங்க வேணாம், புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வாங்குறது ஓகே. பட் இப்போ எனக்கு எதுவும் தேவையில்லைங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிப்பேன். ஸோ நம்ம தான் இந்த டெம்டேஷன் அவாய்ட் பண்ணிக்கணும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு வீடியோஸ் ஏதாவது பார்ப்போம், ஷாப்பிங் ரிலேட்டட் வீடியோஸ். அது வந்து உங்களுக்கு டெம்ட் ஆகுதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை வந்துட்டு டெலீட் பண்ணுறது. உங்கள் ஃபோன்லேருந்து இதை டெலீட் பண்ணுறது மூலமாக நம்ம ஷாப்பிங் ஒரு வாட்டி அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க மாட்டோம். எல்லாத்தையும் டெலீட் பண்ண முடியல அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கவாத பாருங்கள். என்னோடதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய ஆப்ஸ் இருந்தது, இப்போ நான் அமேசான் மட்டும்தான் வச்சுருக்கேன், மற்ற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி குறைச்சிக்கவாத ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளால் கண்டிப்பாக இம்பல்ஸ் ஷாப்பிங்கை குறைக்க முடியும். இந்த 15 டிப்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.